கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அதிகாலை ஜப வேளையிலே நாம் ஒரு அற்புதமான காரியத்தை தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காய் செய்ய போகும் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப ஜீவிதத்திலே ஆவியானவர் செய்ய போகிற கிரகிக்க முடியாத அற்புதங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஐயா, கர்த்தரை நம்பி, இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்வார் என்று நீங்கள் நிச்சயமாய் நம்ப வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமானதொரு காரியம் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் என்ன பிரச்சனைகளிலே, என்ன எதிர்பார்ப்புகளிலே, அல்லது எத்தனையோ காலமாய் ஏமாந்து ஐயா நடக்கும் இப்பொழுது நடந்துவிடும், இந்த மாதம் இந்த வாரம் இந்த நாளிலாவது என் காரியம், நான் நினைத்திருக்கிற, வேண்டிக் கொள்ளுகிற, ஜெபிக்கிற காரியம் நடந்துவிடும் என்று நம்பிக்கையோடு இருந்தேன். எத்தனையோ முறை நம்பி ஏமாந்து இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை நடக்கிறது போல் இருந்து நடக்காமல் போயிருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் உங்களை ஏமாற்றி போயிருக்கலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறவரும் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர் நிச்சயமாய் எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆமென். ஏற்ற காலத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பொண்ணும் பொருட்டு அவர் நிச்சயமாய் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம், என் அன்பு சகோதரனே சகோதரியே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதபடி, என்ன வந்தாலும் சோர்ந்து போகாதபடி அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவரே உங்கள் உதவியாளராய், துணையாளராய், தேற்றரவாளனாய், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் கடந்து வருவார். ஒரு நாளிலே அவர் கடந்து வரும் பொழுது உங்கள் காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக, உங்கள் கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாறிவிடும். ஐயா, உங்கள் அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறிவிடும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியோடு நீங்கள் நடை போடும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்து பார்த்திராத, நிச்சயமாய் நீங்கள் கிரகிக்கவே முடியாத மகிமையும் மகத்துவமுமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். ஆதலினால் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் இருக்கிற நிலைமைகளை பார்த்து, ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையிலே, ஒருவேளை யாரும் ஆறுதல் செய்யாத நிலைமைகளிலே, யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமைகளிலே நீங்கள் அகப்பட்டிருக்கலாம். ஆனால் நன்றாய் கவனியுங்கள். ஐயா, என் வாழ்க்கையிலே, என் ஜீவிதத்திலே, என் குடும்ப வாழ்க்கையிலே எந்த விதமான விடுதலையும் இல்லை, என்னுடைய ஜீவிதத்திலே எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் இன்று இந்த நல்ல தேவ வார்த்தைகளை கவனியுங்கள். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:9 இருந்து இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, எழுதி இருக்கிறபடி. ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படியே, எழுதி இருக்கிறபடியே, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் இன்றும் இந்த வேளையிலும், ஐயா, சிலர் கனத்த இருதயத்தோடு வந்திருக்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே நான் எழும்பும் பொழுதே, ஏன் இந்த
காலை வேளை வருகிறது. ஐயா, என் இரவெல்லாம் இரவாகவே இருந்தால் நலமாயிருக்குமே, ஏன் விடியற் காலம் வருகிறது? எப்படி என் கடன்காரர்களை தண்டற்காரர்களை சந்திப்பேன்? எனக்கு வரப்போகிற பிரச்சனைகளை எப்படி நான் எதிர்கொள்ள முடியும்? என்ன முகத்தோடு நான் அவர்களை சந்திப்பேன் என்று நீங்கள் 1000 பிரச்சனைகளோடு, என் அன்பு சகோதர சகோதரிகளே, 1000 குழப்பங்களோடு, 1000 சந்தேகங்களோடு ஒருவேளை இன்று வந்திருக்கலாம். ஆனால் நன்றாய் கவனியுங்கள். இன்று நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்க்காதிருங்கள். இன்று நீங்கள் இருக்கிற சோதனையான, கொடுமையான அல்லது கஷ்டமான சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, என் அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்காகவே கர்த்தர் பேசுகிறார் என்பதை மறந்துவிடாதே. உன்னோடுதான் கர்த்தர் பேசுகிறார், மறக்கவே வேண்டாம். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுகிற உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை எந்த கண்ணும் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியினாலே, ஆவியாயிருக்கிற அவருடைய வசனங்களினாலே நமக்கு சகலத்தையும் நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிற நல்ல ஆசானாய் போதகராய் இருக்கிற பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆமென். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் எந்த ஆழங்களிலே கிரகிக்க முடியாத, அறிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, ஒருவேளை நம்பவே முடியாத ஆழங்களில் இருக்கிற, தேவனுடைய கரத்தில் இருக்கிற, தேவனுடைய சிந்தையில் இருக்கிற அந்த மேன்மைகளை எல்லாம் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் யாரும் காணவில்லை என்றாலும், யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், யாருடைய இருதயத்திலும் தோன்றாமல் அவர்கள் உன்னை ஒருவேளை உதறி தள்ளி இருக்கலாம். உன்னை ஒருவேளை ஒன்றுக்கும் உதவாதவள் என்று தூக்கி எறிந்திருக்கலாம். ஒருவேளை உன்னை ஒரு அநாதையை போல் விட்டு விட்டு சென்றிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இன்று கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தையினாலே இன்று அவைகளை வெளிப்படுத்துகிறார். ஆமென். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்த ஆவியினாலே அன்றி நாம் ஒருவரும் தேவனுக்குரியவைகளை, தேவன் எனக்காக உங்களுக்காக வைத்திருக்கிறவைகளை அறிந்து கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒருவனும் அறிய மாட்டான். ஆனால் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். என் தேவன் உனக்காக, என் அன்பு சகோதரியே, எத்தனை நாள் இந்த கண்ணீர் கதைகள் தொடர்கதையாய் சென்று கொண்டிருக்கும் என்று கேட்டாயே, என்று என் வேதனைகள் எல்லாம் முடியும், என் சோக கதைகளுக்கு என்று ஒரு முடிவுரை எழுதப்படும் என்று எத்தனை நாளோ நீ கதறி அழுததை, என் தேவன் உன் அழுகையை, உன் கண்ணீரை எல்லாம் அவருடைய துருத்தியில் வைத்திருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே. உன்னுடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய கணக்கில் இருக்கிறது. நிச்சயமாய் ஒரு நாள் வருகிறது, ஒரு நல்ல நாள் வருகிறது. அது இந்த அதிகாலை வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்பொழுதே வந்திருக்கிறது. அவைகளை அறியும்படியாய் பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களை அப்படியே தேற்றரவாளனாய் கூட இருந்து உங்களோடு பேசுகிறதை நன்றாய் கவனியுங்கள். ஆமென். அவைகள் நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே அவைகளை பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். மைட்டி காட். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று சின்னவர்களாய் இருக்கிற நீங்கள் அல்லது தனியராய் இருக்கிற நீங்கள், ஐயா என்னை நான் தனித்தவளும் விதவையும் அல்லது தள்ளப்பட்டவளும் இளம் பிராயத்தில் கணவனை இழந்தவளும் போன்ற கைம்பெண்ணை போன்ற அனாதையாய் விடப்பட்டவளை போன்று எங்கோ அழுது கொண்டிருக்கிறேன். நான் இருக்கிற எந்த மூலையில் அழுது கொண்டிருக்கிறேன் என்று யாருக்கு தெரியும்? என்னுடைய விம்மல்கள், என்னுடைய அழுகைகள், என்னுடைய ஏக்கங்கள், என்னுடைய எதிர்பார்ப்புகள் யார் அறிந்து கொள்ளுவார்கள்? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனைகள் யார் அறிந்து கொள்ள முடியும் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ராஜ மேன்மைகள் தடையில்லாமல் வரும். மறந்து விடாதிருங்கள். அவைகள் இது போன்ற காரியங்கள் ஒருவேளை ஜென்ம சுபாவம் உள்ள மனிதருக்கு அவைகள் பைத்தியமாய் தோன்றும். ஹல்லேலூயா. அன்பு அவர்களால் அது நிதானிக்க முடியாதவைகளாய் இருக்கும். அவைகளை அவர்கள் அறியவும் மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்களே, ஆவிக்குரியவர்களாய் காணப்படுகிற உங்களை குறித்து வசனம் 15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உங்களை யாரும் ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை அப்படி பார்க்காதிருங்கள். ஐயோ, என் மகன் இப்படி இருக்கிறானே, என் மகள் இப்படி இருக்கிறாளே, என் வாழ்க்கை இப்படி அல்லவாய் போய்கொண்டிருக்கிறது. தாறுமாறாய் தடம் புரண்ட வாகனம் போல், தடம் புரண்ட புகைவண்டி போல் என் வாழ்க்கை எங்கோ சீரழிந்து நிலைகெட்டு போய் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, சகலத்தையும் நேராக்குகிறவரும் சீராக்குகிறவரும் செம்மையாக்குகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காய், உங்கள் அருகாமையில் உங்களுக்கு உதவி செய்வதற்காய் நம்மோடே வாசம் பண்ணி, ஐயா, உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது அவர் அப்படியாய் உங்களை செம்மையான வழிகளிலே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையும் மகிமையும் ராஜரீகமுமான வழிகளிலே உங்களை நடத்துவார். இதை எவரும் ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. ஆனால் நமக்கோ கர்த்தருடைய ஆவியினாலே அவர் விளம்பின நல்ல வார்த்தைகளினால் நம்மை அறிய பண்ணி இருக்கிறார், நமக்கு அறிவித்திருக்கிறார். ஏசாயா 64:4 தீர்க்கதரிசியானவர் இப்படியாய் சொல்லுகிறார். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நடக்க போகிற, உங்கள் வீடுகளிலே நடக்க போகிற நல்ல காரியங்கள், உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போடுகிற அதிசயமும் அற்புதமுமான காரியங்கள், ஆமென், உங்கள் தொழில்களிலே, வியாபாரங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என் அன்பு சகோதரியே, உன்னுடைய ஜீவிதத்திலே நடக்க போகிற, வரப்போகிற நல்ல வேலைகள், நல்ல கான்ட்ராக்டுகள், நல்ல உயர்வுகள். ஹல்லேலூயா. என் தெய்வம் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்பவைகளை அவரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்றல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை ஆராய்ந்து அறிந்து நிதானிக்கிறவன் யார்?
யாராலும் முடியாது. அன்பு சகோதர சகோதரிகளே, உன் வாழ்க்கையை எத்தனை பேர் அற்பமாய் எண்ணினாலும், உன் ஜீவிதத்தை எத்தனை பேர் கேவலமாய் பார்த்தாலும், ஐயா எத்தனை பேர் உன்னை சுற்றிலும் நின்று கைகொட்டி சிரித்தாலும் என்ன, என் அன்பு சகோதரியே மறந்து விடாதே. உனக்கென்று ஒரு காலம் வந்திருக்கிறது. அது இப்பொழுதே கர்த்தர் சொல்கிறார், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை அறியீர்களா என்று கேட்கிறாரே. நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், என் தெய்வமே நீர் எனக்கு இன்று இந்த அதிகாலை வேளையிலே ஒரு புதிய காரியத்தை செய்கிறீர். அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை முடிந்து போனதென்று ஐயா நாங்கள் வாழ்க்கையின் விளிம்பிற்கே ஓடி 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 தொலைந்து போகும் தருவாயில் இருக்கிறோம். ஆனால் அங்கே இருந்து எங்கள் வாழ்க்கையின் மரணத்தின் விளிம்பில் இருந்து, அழிவின் விளிம்பில் இருந்து உம்முடைய வார்த்தையை அனுப்பி இன்று எங்களை ரட்சிக்கிறதற்காய், உம்முடைய வசனத்தை அனுப்பி இன்று எங்களை எல்லா அழிவில் இருந்தும் பாதுகாக்கிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஐயா சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான் 31:19, உமக்கு கர்த்தாவே உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆமென். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஐயா இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மில் ஐயா அன்பு கூறுகிறவர்களும் உமக்கு பயந்தவர்களுமாய், உம்முடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு பயப்படுகிறவர்களுமாய், உம்முடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களாய் வந்திருக்கிறவர்களும் என் தெய்வமே மனு புத்திரர்களுக்கு முன்பாக, அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் என் தெய்வம் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்பதை நீர் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொருவர் மீதும் இன்று ஒரு பூரண கிருபை உண்டாகும்படியாய், ஐயா இந்த சின்னவர்கள் எல்லோரும் அவன் வாளாகாமல் தலையாகும்படியாய், கீழாகாமல் மேலாகும்படியாய் இன்று அனுகூலமான ஒரு அடையாளம், ஒரு அற்புதம் நடக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் என்ன காரியத்திற்காய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ, ஐயா அவர்கள் கண்ணீரோடும் கவலைகளோடும், ஆமென், அவர்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை நான் தண்ணீர்கள் அண்டைக்கு, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு நடத்தி செல்லுவேன் என்று சொன்னீங்களே. எங்கள் நல்ல மேய்ப்பரே, இவர்களை மேய்க்கும்படியாய் ஐயா அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடும்படியாய், ஐயா புல்லுள்ள இடங்களில் என் அன்பு சகோதர சகோதரிகளை மேய்க்கும்படியாய் நீர் நடத்தி செல்லுகிற இந்த அதிகாலை வேளையிலே நீர் நடத்தி செல்லுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் பார்க்கிற பார்வைகள் எல்லாம் இந்த பூமி அளவிலே இருக்கிறது ஐயா. எங்கள் எண்ணங்கள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த மண் அளவிலே, இந்த பூமி அளவிலே இருக்கிறது. ஆனாலும் நீர் பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்வாய் இருக்கிறதோ அப்படியே உயர்வும் உன்னதமுமான ராஜரீகமான மேன்மைகளை எங்கள் பிள்ளைகளுக்காய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் நீர் வைத்திருக்கிற மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஐயா இந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் உம்முடைய வானம் திறக்கப்படட்டும் ஐயா, வழிவாசல்கள் திறக்கப்படட்டும். கொஞ்ச பலம் இருந்தும் உம்முடைய நாமத்தை மறுதலியாதபடி உமக்கு பயந்தவர்களாய், என் தெய்வமே உமக்கே காத்திருக்கிறவர்களாய், என் தெய்வமே உம்மில் அன்பு கூறுகிறவர்களாய் இன்று தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய கரத்தை அசைக்கும்படியாய், ஓ
லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய மகிமையான கரம், அற்புதங்களை செய்கிற கரம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து பாதுகாக்கிறவராய், எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து இவர்களை விடுவிக்கிறவராய், என் தெய்வம் உம்முடைய அனுக்கிரகத்தின்படியே ஐயா, உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே இவர்களுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நல்ல வருமானம் இல்லாது ஐயா, பண கஷ்டத்திலே ஆமென் ஆண்டவரே, நல்ல ஜீவிதம் செய்ய முடியாதபடி பல்வேறு நெருக்கங்களில் இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காய் இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், இன்று ஒரு ஆச்சரியமான காரியங்கள் தொடங்கும்படியாய், இன்றே என் இயேசுவின் நாமத்தினாலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா. எல்லா வறுமையும், எல்லா குழப்பமும், எல்லா பலகீனங்களும் மாறி போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கும்படியாய் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்கள் ராஜாதி ராஜாவே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. உம்முடைய திருவார்த்தையின்படியே அன்றியும் என் தெய்வமே, அன்றியும் உம்முடைய தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டவர்களாய் என் தெய்வமே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஐயா, எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை குழப்பங்கள், எத்தனை ஆபத்துகள் இருந்தாலும், எத்தனை தீமைகள் சூழ்ந்திருந்தாலும், எத்தனை தாங்க முடியாத சோதனைகளும் உபத்திரவங்களும் சூழ்ந்திருந்தாலும், இன்று இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு ஐயா, நம்பிக்கையோடு உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ஐயா, உம்முடைய ராஜரீக மேன்மையை, ஓ லார்ட், ஓ மகிமையும் மகத்துவமான நன்மைகளை நீர் செய்வேன் என்று நம்பி கொடுத்த வாக்குறுதிகளை, என் தெய்வமே நீர் நம்ப பண்ணின நல்ல செய்திகளை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் இன்று என் தேவனாகிய கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிரிந்து இருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஐயா, நன்றி செலுத்துகிறோம். ஓ, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேருவார்களாக. கணவனை பிரிந்திருக்கிற அன்பு சகோதரிகள், என் தெய்வமே ஐயா, நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள எங்கள் பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் கணவனை யார் யார் பிரிந்திருக்கிறார்களோ, யார் யார் பிள்ளைகளை பிரிந்திருக்கிறார்களோ, யார் யார் மனைவிகளை பிரிந்திருக்கிறார்களோ, ஆமென், குடும்ப உறுப்பினர்களை பிரிந்திருக்கிறவர்கள் ஐயா, அவர்களுக்காய் இறங்கும்படியாய் இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் பரிசுத்த ஆவியாகி இருக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, இன்று உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரும்படியாய் ஓ பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லுவார்களாக. எங்கே எங்கே இந்த சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் எந்த சூனியங்களிலே, எந்த வசியங்களிலே, எந்த மந்திரவாதங்களிலே அகப்பட்டு கிடக்கிறார்களோ, அங்கே இருந்து அவர்கள் புறப்படும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, தேவ பிள்ளைகள் எங்கே எங்கே அகப்பட்டு எங்கே எங்கே சிக்கி கொண்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து அவர்கள் கடந்து வரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய தயவு கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவனாகிய கர்த்தருடைய தயவு கடந்து வரட்டும். என் தெய்வமே, உம்முடைய பெரிதாய் இருக்கிற காரியங்கள், உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் வைத்து வைத்திருக்கிற அந்த ராஜரீக மேன்மைகளை இன்று வெளிப்படுத்துவீராக. இன்று என் அன்பு சகோதர சகோதரிகள் அதை அறிந்து கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் வரும்படியாய் ஜெபித்துக் கொள்ளுகிறோம். என் நல்ல பிதாவே, இந்த சின்னவர்களை ஆயிரமாய் மாற்றுவீராக. இந்த சிறியவர்களை எல்லாம் பலத்த ஜாதியாய் மாற்றுவீராக. உம்முடைய வார்த்தை, உம்முடைய திருவார்த்தையின்படியே நன்மைகள் நடப்பதாக. நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. சதரா சந்துரு கபரதரவா ஒரு கமர சந்துரு பதரா சரபோ சக்கரமோது ரூபா சந்தரபோதுரு கபரதரபோ. ஓ லார்ட், இன்று என் அன்பு சகோதர சகோதரிகள் இவர் நினைத்து வந்திருக்கிற, எதிர்பார்த்து வந்திருக்கிற, என்ன அழுகையோடும் கண்ணீரோடும் விண்ணப்பங்களோடும் கடந்து வந்தார்களோ,
சதரா சுக்குரு மதரா சந்துரு பதரபோ. என் தெய்வமே, இவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே எங்களுக்காய் கிரியை செய்கிற உம்முடைய வல்லமையின்படியே எங்களுக்கு செய்ய வல்லவராகிய எங்கள் நல்ல தெய்வமே, இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும். மமரா சந்துரு கபரதரபோ எரி சந்துரு கபரதரா சந்துரு கபரதரதொரு சந்தர கபரு கபரதரபோ. Thank you Lord, thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. ஐயா, எழுதி இருக்கிறபடி தெய்வமே, உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை எவனும் காணவும் இல்லை, கேட்கவும் இல்லை, மனித இருதயங்களிலே தோன்றவும் இல்லை. அவைகளை எங்களுக்கோ எங்கள் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் அவைகளை அறிந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு தேவ வார்த்தைகளை, என் தெய்வமே, உம்முடைய வார்த்தைகளை நம்பி வந்திருக்கிற ஐயா, உம்முடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடப்பதாக நன்றி செலுத்துகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாய் சேரட்டும். வேலை இழந்தவர்களுக்கு வேலைகள் கிடைக்கட்டும். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் இயேசுவின் நாமத்தினாலே வேலைகள் கிடைக்கும்படியாய் தரகபா சந்துரு கபரதரவோ எஜிந்தரபாரா சக்கரபோதுரு சந்தரபோதுரு வதரவோ. ஆமென். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற அற்புதங்களின் ஆண்டவர் இன்று இறங்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, ராஜாக்களுடைய நடைகள் திருப்பப்படுவதாக, நாட்டின் சட்டங்கள் திருத்தப்படுவதாக, ஆமென், தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் நடக்கும்படியாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ, எந்த சிக்கல்களிலே, சிரமங்களிலே, எந்த ஆபத்துகளிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் என் தெய்வமே உங்க அனுக்கிரகம், ஆமென், எங்கள் ராஜாவே உம்முடைய அனுக்கிரகம் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. ஓ, எங்கே இருக்கிறார்களோ அந்த வீட்டிலே, அந்த அலுவலகத்திலே, ஆமென், அந்த கம்பெனியிலே, அந்த அரசாங்கத்திலே அன்பு தேவ பிள்ளைகளுக்காய் சட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதாக, சட்டங்கள் திருத்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எஸ்தருக்காக, ஒரு யோசேப்புக்காக, ஒரு தானியேலுக்காக, என் தெய்வமே, ஒரு மோர்தேக்காக, என் தெய்வமே, நாட்டின் சட்டங்களை, சூழ்நிலைகளை, ராஜாக்களின் இருதயங்களை திருப்பின என் தேவன், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் இறங்குவீராக. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற உம்முடைய வல்லமையின்படியே இன்று அற்புதங்கள் நடப்பதாக, ஆச்சரியமான காரியங்கள் தொடருவதாக என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். மாராக்கபரா ஏ சந்தரவதரா சக்குரு கபரதரா ரிபரா சந்துருபதரா சரபுதுருபரா சந்தரக்கபருதுருபதரவோ. ஒரு எஸ்தர், ஆமென், ராஜரீக மேன்மையை அடைவதற்காய் ஒரு பொல்லாத வஸ்தி அவளுடைய ஸ்தானத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டது போல் இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், ஆமென், புதிய வாய்ப்புகள் வருவதாக, புதிய வசதிகள் தோன்றுவதாக, புதிய வாசல்கள் திறப்பதாக, அனுகூலமும் விரிவும் விசாலமுமான திறந்த வாசல்கள் உண்டாவதாக. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாரும் அடைக்க முடியாத, ஆமென், யாரும் அடைக்க முடியாதபடி திறக்கிறவரும், யாரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவருமாகிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்பொழுதே இந்த சூழ்நிலையிலே யார் யார் அடைக்கப்பட்ட வாசலோடு, ஐயா, நான் நம்பி இருந்த காரியங்களுக்கு கதவுகள் திறக்கப்படவில்லை, நீண்ட நெடுங்காலமாய் கதவுகள் அடைக்கப்பட்டதாய் இருக்கிறது, வெங்கல கதவுகள் போன்று எங்கள் வாழ்க்கைக்கு எதிரான கதவுகள் இருக்கிறது, இருப்பு தாழ்பாள்களை போட்டிருப்பது போல் மந்திர சூனியங்களினால், சதி சூனியங்களினால், மாந்திரீகங்களினால் அகப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு
பிள்ளைகளுக்காய் கதவுகள் திறக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே கதவுகள் திறக்கப்படுவதாக. ஐயா, பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையில் விளையாடாதபடி, ஒரு பரலோக அக்னியினால் அழிந்து போகாதபடி பொல்லாத ஆவிகள், மந்திர சூனிய ஆவிகள் வெளியேறும்படியாய் சராவு சந்தரபதரா எரிபாரோ சந்து ருக்கபரதரபோ துருக்கபர சந்தரபோ எரிபாரா சந்து ருபதரா சந்தரக்கபோ ருக்கபரதரபோ துருபர சந்தரபோ துருபதரபோ. என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஆமென் ஐயா, உம்முடைய திரு வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமென். அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வாசிக்கிறோமே. அவர்கள் முகங்கள் பிரகாசமாயின என்று வாசிக்கிறோமே. என் தெய்வமே, இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் இறங்கும்படியாய், ஒவ்வொருவருக்காகவும் அதிசயங்கள் நடக்கும்படியாய் தரகப சந்தரபோ ரகபோ ருகபர சந்து ருஹதரதரபோ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை அங்கே இருந்து உயர்த்தும்படியாய் கபக சந்து ருபதரபதரபோ. தேவ மகிமை கடந்து வரும். அமா ரபா சந்த ரகபோ ருகபரதரபோ. ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் உங்களுக்காய் கடந்து வருகிறார்கள். மறந்து விடாதிருங்கள். ஒரு நாளும் உங்களை விட்டு பிரியாதவர், ஆமென், ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாதவர். ஐயா, இவர் உறங்குவதும் இல்லை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஐயா, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உனக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாய், உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் அவர் ஆண்டாண்டு காலமாய் சொல்லி வைத்திருக்கிற, பல 100 நாட்களாய் உன்னோடு பேசி இருக்கிற நல்ல வார்த்தைகளில் ஒன்றும் விழுந்து போகாதபடி, என் அன்பு சகோதரியே, ஐயா, மறந்து விடாதிருங்கள். ஒன்றும் விழுந்து போகாதபடி இன்றே அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தையே, அவருடைய கிருபாசன தண்டையே நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. சத்தரமர சந்தரபோ துருக்கபரதரபோ. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடி, வெட்கப்பட்டு போகாதபடி, இவர்கள் நம்பி இருந்த காரியங்களிலே எங்கள் பரிசுத்த ஆவியானவர், ஆமென் ஐயா, நீர் எங்களுக்காய் செய்ய போகும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஆச்சரியமான காரியங்களும் கிரகிக்க முடியாதவைகளாய் இருக்கிற பெரியவைகள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்று நாங்கள் கடந்து வருகிற பாதைகளில் எல்லாம் முள்ளுகளுக்குள்ளும் நெரிஞ்சல்களுக்கும் கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்குள்ளும் நாங்கள் நடந்து வருகிற பாதைகளில் எல்லாம் எங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து காக்கிற, ஆமென் ஐயா, பறந்து காக்கிற பட்சியை போல் எங்களை சுமந்து காக்கிறவராய் எங்களோடே வந்த மேன்மையான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு தகப்பன் தற்புத்திரனை தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வருகிறது போல, என் தெய்வமே, ஐயா, நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த போதிலும், தீயையும் ஆறுகளையும் கடந்து வந்த போதிலும் எங்களை ஒரு புத்திரனை சுமந்து கொண்டு தகப்பன் வருவது போல் வந்தீங்களப்பா. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என் தெய்வமே உம்முடைய சுத்த கிருபை. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறதற்காய், அது இன்றே தொடங்குகிறதற்காய், ஐயா, அது இன்றே வெளிப்படுகிறதற்காய், ஆமென், இன்றே அதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறதற்காய், ஆமென், உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். தேவ சமூகத்திலே அற்புதங்களும் அதிசயங்களும் ஆச்சரியமான காரியங்கள் இன்றே தொடங்குவதாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள். ஹல்லேலூயா, ஆமென். யாரும் நம்ப முடியாத, யாரும் கிரகிக்க முடியாத, எவரும் காணாத,
கேட்காத, அவர்கள் இருதயங்களிலே தோன்றாத அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் உங்களுக்காகவும் தேவனுக்காய் காத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு, ஆமென், அவருக்கு பயந்தவர்களுக்கும், ஓ க்ளோரி, அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கும், ஓ க்ளோரி, அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, அவரிலே அன்பு கூறுகிறவர்களுக்கும், ஆமென், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் நான் உறுதியாய் சொல்ல முடியும், நான் உறுதியாய் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் காத்திருந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரமே இல்லை. கர்த்தரையே நம்பி இருந்தவர்கள், ஆட்சியாளர்களை நம்பி இருந்தவர்கள் ஏமாந்து போனார்கள். மறந்து விடாதிருங்கள். மனிதர்களை பெரியவர்கள் என்று நம்பினவர்கள், ஒருவேளை தலைவர்களை தெய்வமாய் நம்பினவர்கள் ஏமாந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஓ, ஆட்சி அதிகாரங்களை நம்பி இருந்தவர்கள் நட்டாற்றில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளையே, மறந்து விடாதே. ஓ க்ளோரி. எதையெல்லாமோ உலகத்தையும் உலக பொருளையும் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் வெட்கத்தில் மூழ்கி போனார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கே 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 கர்த்தருக்காகவே காத்திருந்தீர்களே, நிச்சயமாய் நீங்கள் புது பலன் அடைவீர்கள், புதிய கிருபைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அப்படியே ராஜரீக மேன்மையினால் உயரே உயரே, மகிமைக்கு மேல் மகிமை, மேன்மைக்கு மேல் மேன்மை, ஒரு நாளும் மாறாத மகிமையும் மேன்மையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் அப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அந்த நல்ல நாள் இன்றைக்கே தொடங்குகிறது. ஆமென். அந்த ஆரம்பம் இன்று தொடங்கும். நம்புங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரியவர். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய குருசேடுகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் இந்த குருசேடுகள், ஹல்லேலூயா, ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை நடப்பிக்கும். இது மகா மகிமையான காரியங்களை நடப்பிக்கும். இன்று நாம் சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் பாருங்க, ஸ்ரீபெரும்புதூர் என்கிற இடத்திலே நடக்கிற போதகர்கள் மாநாட்டிலே பேசுகிறோம். அதுபோலவே நேற்று பேர்ணாம்பட்டு என்கிற வெள்ளூர் பகுதியில் உள்ள பேர்ணாம்பட்டிலே அந்த கூட்டங்களுக்கான ஆயத்த பணிகளும் ஆயத்த கூட்டங்களும் நடந்தது. கர்த்தர் மகிமையாய் கிரியை செய்ய தொடங்கி இருக்கிறார். மகா பெரிய கூட்டங்களை அற்புத அடையாளங்களோடு பார்க்க போகிறோம். கூடுமானவரை தவறாமல் ஜெபியுங்கள். கர்த்தர் அதற்கு ஏற்ற பலனை உங்களுக்கு நூறத்தனையாய் நிச்சயமாய் கொடுப்பார். அவருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் நல்லவர்.